வணக்கம் நண்பர்களே, இது என் தமிழ் எந்நாடு. மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நண்பர்களே, இந்த ஃபார்மேட் செல் இதில் நம்ம கடைசியாக பார்க்க வேண்டியது ஒரு பகுதி இந்த ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது தான். இந்த ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, ஒரு செல்லை மற்றவங்க யாரும் எடிட் பண்ணக்கூடாது, அது ப்ரொடெக்ட் பண்ணணும். அதை அந்த செல்லை லாக் பண்ணுறதுக்காக தான். அதாவது மற்றவங்க சில பகுதிகளை மட்டும் அவங்க எடிட் பண்ண முடியும், சில பகுதி எடிட் பண்ணக்கூடாது. அதாவது ஒவ்வொரு செல்லையும் நம்ம லாக் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு அது யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வேல்யூலாம் நம்ம கொடுக்கலாம், பட் இந்த நேமை மட்டும் மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஹெட்டிங்கு, இந்த நேம், இதெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். வேறு இது மார்க்ஸ் மட்டும் அவங்க மாற்றிக்கலாம், மெயின் டேட்டாவை கைக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு இந்த இதை நான் கிளியர் பண்ணிடுறேன். என்ன கண்டிஷன்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம நார்மலைஸ் பண்ணிடுறோம். ஸோ ரைட் கிளிக், ஃபார்வர்ட், ஃபார்மேட் செல், ஃபில், ஆட்டோமேட்டிக், கலர், நோ கலர் அப்படின்னு கொடுத்துடலாம். அதேமாரி அந்த டேபிளோட ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார்மேட் செல்லில் போய்ட்டு பார்டரில் நன் அப்படின்னு கொடுத்துட்றோம், லைன்ஸும் நன் கொடுத்துட்றோம். ஸோ அதுவும் கிளியர் ஆகிடுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த போர்ஷன் இதை நம்ம நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான் நான் ஒரு கலர் நம்பர் கொடுத்துடலாம். ஃபில் போயிட்டு சே லைட் க்ரீன், இந்த போர்ஷன் மட்டும்தான் நமக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ மற்ற மார்க் எடுக்கிற போர்ஷன் அவங்க என்ட்ரிக்காக நம்ம கொடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார்மெட்டு மட்டும் கொடுத்துறோம். இந்த ஃபார்மெட்டுக்குள்ளே மற்ற எந்த பகுதியும் அவங்க மாற்றக்கூடாதுங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இதுமாதிரி கலர் ஃபஸ்ட்டு நம்ம எந்த போர்ஷன்லாம் ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம், அது கலருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான் நம்ம கொடுத்துட்றோம். இப்போ இந்த ஜென்ரலாக என்ன பண்ணோம், இந்த செல்லை இந்த கார்னரில் பிடிச்சனா இது இப்போ நம்ம பண்ண போகிற எல்லா விஷயமே இந்த ஷீட்டுக்கு அப்ளை, டோட்டல் ஷீட்டுக்குமே அப்ளை ஆகும். ஸோ இது பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட் செல், ப்ரொடெக்ஷன், அதில் லாக். இந்த ஹிடன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும். ஹிடன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த செல்லை செலக்ட் பண்ணும்போது அந்த செல்லில் என்ன இருக்குங்கிறத உங்களால் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஆனால் எடிட் பண்ணுறதுக்கு இந்த எடிட்டிங் மோடில் வராது. அதேமாரி லாக் செல்லில் டிக் மார்க் பண்ணிட்டோம், இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே லாக் பண்ணலைன்னு இருக்கும். டிஃபால்ட்டாகவே இந்த டிக் மார்க் ஒவ்வொரு ஷீட்லேயும் இருக்கும். ஸோ இப்போ இந்த வாலண்டியராக டிக் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எடுத்து விடணும். இல்லை அப்படின்னு டிஃபால்ட்டாக அந்த டிக் இருக்கும். ஏன்னா எல்லா செல்லுமே லாக்கிங் பர்பஸில் தான் இருக்கும். அது இப்போ லாக்கில் இருக்கு. ஓகே சொல்லிட்டேன். பண்ணிவிட்டு இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம இதை லாக் பண்ணும்போது, ஐ மீன் பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணுறோம் அப்படிங்கிற பொசிஷனில் இது யூஸ் ஆகும். அதுக்கு இந்த ரிவ்யூ அப்படிங்கிற பட்டனில் ப்ரொடெக்ட் ஷீட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, பாஸ்வேர்டு நம்ம கொடுக்கணும். பாஸ்வேர்டு நீங்கள் சரி, நம்ம எக்ஸாம்பிள் பர்பஸுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1111 அப்படி மட்டும் கொடுப்போம். நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம், அல்பபெட்டிக் நம்பர், லெட்டர்ஸ், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ், இதை கூட யூஸ் பண்ணி கூட நீங்கள் பாஸ்வேர்டு அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணி மறுபடியும் அந்த லெட்டர்ஸை நம்ம கொடுக்கணும். இந்த பாஸ்வேர்டு கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இங்கிலீஷும் தெரியும், பட்டு இதை டெலீட் பண்ணோம்னா என்ன சொல்லிட்டு பாருங்கள், the cell or chart you are trying to change is on a protected sheet. To make change unprotected sheet, you might be request to enter a password அப்படின்னு வருது. இப்போ போட்டு நீங்கள் அன்ப்ரொடெக்ட் ஷீட்டில் போயிட்டு அந்த பாஸ்வேர்டை கொடுத்தால் மட்டுமே அது மறுபடியும் ரீஓப்பன் ஆகும். அதே சமயம் இங்கே பாருங்கள், இப்போ 154 ஒரு மார்க் இருக்குது. அதை நம்ம ஒரு 120 மாற்றுறோம். இல்லை, இது ஃபுல்லாகவே நம்ம பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு மறுபடியும்
ரைட் கிளிக், அன்ப்ரொடெக்ட். பாஸ்வேர்டு என்ன கொடுத்துருக்கோம்? 111 நாட் 1 கொடுத்துருக்கோம். வந்துட்டேன். இப்போ அன்ப்ரொடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த செல்ஸை நம்ம வந்து என்ட்ரி பண்ணணும், ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இது இருக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே இந்த டோட்டல் ஷீட்டை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மட் செல்லில் டிக் கொடுத்தோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணணும், இது எல்லாமே டிக் ஆகிருக்கு. அதனால தான் பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது எல்லாமே லாக் ஆகிடுச்சு. இப்போ இந்த போர்ஷன் மட்டும் நமக்கு வந்து அன்லாக்கில் இருக்கணும் அப்படின்னா, இந்த போர்ஷனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட் கிளிக், ஃபார்மட் செல்லில் ப்ரொடெக்ஷனில் அந்த டிக்கை எடுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரொடெக்ஷன் பண்ண போகிறோம். மறுபடியும் பாஸ்வேர்டு 1111 அதை கொடுக்கணும். மீண்டும் அதை கொடுக்கணும் 1111 அப்படின்னு கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த போர்ஷன்லாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது. டெலீட் பண்ணி பார்க்குறேன், டெலீட் ஆகலை, வார்னிங் வந்துருக்கு. இந்த டைட்டில் டெலீட் பண்ணி பார்க்குறேன், வார்னிங் வருது. சரிங்களா? அப்போ இங்கே ஒரு வேல்யூவை நான் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அந்த வேல்யூ சிஆர் 45 அப்படின்னு என்ட்ரு ஆகணும்னா இது அது வந்து என்ட்ரு ஆகும். ஏன் அப்படின்னா இந்த ப்ரொடெக்ஷனில் இருந்து நம்ம எடுத்து விட்டதுனால. சரிங்களா? இப்போ 154ன்றது நம்ம என்ன வேணால் பண்ணலாம். இப்போ இந்த 45 வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த போர்ஷன் ஃபுல்லாக என்ட்ரி பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆகிடும். ஆனால் இந்த போர்ஷன் இதெல்லாம் ப்ரொடெக்ஷனில் இருக்குது. இப்போ நான் இதை டெலீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஃபார்முலாவில் போட்டு நான் பண்ணிக்கிறதுனால அது லாக் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுமே எக்ஸலோட பேசிக் தான் பார்த்துட்ருக்குறோம். இப்போ பார்க்குற அத்தனையுமே பின்னால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனில் ஒரு சிறு பகுதிகளாக வந்துட்டு போகும். பட் அப்போ வந்து நம்ம சர்ப்ரைசிங்காக இருக்கக்கூடாதுங்கிறது தான் இப்போ பேசிக் ஃபுல்லாக நீங்கள் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருப்போம். இதை நீங்கள் மறுபடியும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணி அதில் செஞ்சு பார்த்தீங்கன்னா மனசில் நல்லா பதியும். ப்ராக்டிஸ் பண்ண தான் எதுவுமே மனசில் பதியும். செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் செஞ்சு போன நண்பர்களே, நன்றி, வணக்கம்.